ஹோம் டூர் வீடியோ. இன்டீரியர் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான பீட் பேக். Alexa, switch off all the lights. Okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே அண்ட் ஐ எம் இன் பெங்களூர். பெங்களூருக்கு நான் எப்போ வந்தாலுமே என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணுவேன். அண்ட் இதுதான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீடு. ஸோ இந்த வீடியோ ஒரு ஹோம் டூர் வீடியோவாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலையும் போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்டோட இந்த வீடு இஸ் ஃபார் சேல். ஏன்னா ஹீ இஸ் ட்ராவலிங் டு அப்ராட். அவர் எந்த கண்ட்ரி போறாருன்னு நமக்கு தெரியல. அவர் போகிறதுக்குள்ள இந்த வீடை வந்து சேல் பண்ணோம். அண்ட் இந்த வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். நீங்கள் இங்கே என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும். இந்த அக்வேரியம் இருந்து உங்களுக்கு ஒரு இடமா நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வீடியோட எண்ட்ல இது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ப்ரோ, சூப்பர் வீடா இருக்கு ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1450 பில்டு. 3 பெட்ரூம் வித் 3 அட்டாச்டு பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. அட் த சேம் டைம் பால்கனி வியூ இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் பக்கத்துலயே வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்கு. ஸோ அதனால ட்ரெயின் ட்ராக்கு அந்த சைட்லயும் 100 மீட்டருக்கு வீடு இருக்காது, இந்த சைட்லயும் 100 மீட்டருக்கு வீடு இருக்காது. அதெல்லாமே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ட்ரோன் ஷாட் போட்டு அழகா காட்ட போறேன். சோ இந்த வீடியோ will be very very interesting. உங்களுக்கு வீடு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஹோம் டூர் பிடிக்கும் அப்படினா இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா ஹால்ல இருக்கிற ஃபிஷ் அக்வேரியம். ஃபிஷ் அக்வேரியம் பத்தி சொல்லணும் அப்படினா இனிஷியல் டைம்ல நான் வீடியோஸ் பண்ணும்போது அக்வேரியம் வீடியோஸ் தான் நான் நிறைய பண்ணுவேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் பெங்களூர் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா he is also a fish lover. அதனால நானும் அவனும் இங்க ஸ்டே பண்ணும்போது நிறைய ஃபிஷஸ் வாங்குறதா இருக்கட்டும், பிளான்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒண்ணுனா பார்த்து வாங்கி இது செட் பண்ணிருக்கோம். இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு சிலிண்டர் இருக்கும். இது வந்து CO2 சிலிண்டர், கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்க உள்ள நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா அக்வேரியம் பிளான்ட்ஸ்க்காக. அண்ட் இந்த பிளான்ட்ஸ் இது லிவ் பண்ணோம் அப்படின்னா இட் நீட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. உள்ள நீங்க பார்க்கலாம் ஃபிஷஸ்லாம் எவ்வளவு ஹாப்பியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ் இருக்கும் ஒளிஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீட்டா ஃபிஷ் இங்க பாருங்க. அண்ட் டைகர் பார்க் ஃபிஷ் இருக்கும், கப்பீஸ் இருக்கு, டெட்ரா வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க டைகர் பார்க். ஹலோ, இங்கே பாருங்க, நாங்கள் இப்படி தான் தொட்டு விளையாடுவோம் டெய்லி பார்த்தீங்கன்னா. ஹலோ. ஸோ ஒரு அழகான பிளான்டட் அக்வேரியம் ஹாலில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பெரிய அக்வேரியம் இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஹால், இதான் வந்து லிவிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாஸ் இருக்கும், அது கூடயே வந்து ஒரு அழகான பீன் பேக்கு. இங்கே உட்காந்து தான் நான் வந்து டிவி பார்ப்பேன். இந்த டிவி கேபினெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இட் இஸ் ஆல், அந்த வயரிங் எல்லாமே இஸ் என்க்ளோஸ்ட். ஸோ இதுல வந்து சோனி ஹோம் தியேட்டர், அதாவது 5.1 சரௌண்ட் சிஸ்டம் இருக்கு, பிளே ஸ்டேஷன் கீழே கனெக்டிவிட்டி இருக்கு, செட் ஆஃப் பாக்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செட்டப்ல இருக்கும்போது அது பார்க்கிறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க, இப்போ கூட நம்மளோட ஊட்டி வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு டிவில. நான் ஆக்சுவலா இங்க உட்காந்து தான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவேன் வீடியோஸ்லாம் பார்த்து. அண்ட் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஹோம் தியேட்டர் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருக்கும். இந்த ஆடியோ அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மியூசிக் கேட்டால் நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்தா நமக்கே பயங்கர ஆக்ஷனா இருக்கும். அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி வெரி குட். ஸோ இதுதான் வந்து ஹால் ஏரியா. ஹாலில் நல்ல பெரிய விண்டோஸ் இருக்கு, அது கூடயே வந்து விண்டேஜ் ஃப்ளோர் லேம்பும் வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹால்ல இருந்து நம்ம உள்ள போறோம். இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப அழகா இந்த வீட்ல பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்டிஷன் ஹாலுக்கும் டைனிங் ஏரியாக்கும். அண்ட் ஃபால் சீலிங் எல்லா இடத்துலயுமே, வீடு ஃபுல்லாவே வந்து நீங்க ஃபால் சீலிங் பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் லைட்ஸ் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச லைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் they have done it. அண்ட் வீட்ல இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட். அது என்ன ப்ரோ ஆட்டோமேட்டட் அப்படின்னா இது எல்லாமே அலெக்சா எனேபிள்ட். அலெக்சா எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவும் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து அலெக்சா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அலெக்சானா வேற யாரும் இல்ல, ஆப்பிள் எப்படி சிரி இருக்கோ அதே மாதிரி அமேசான்ல அலெக்சா இங்க இருக்காங்க பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்ட். இதான் கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ என்ன வேலை பண்ணுன்னு பாருங்க, வாட்ச் அதை பாருங்க. அலெக்சா இங்க பாருங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அலெக்சா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் தி லைட்ஸ். ஓகே. பாத்தீங்களா, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அலெக்சா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் ஆல் தி லைட்ஸ்.
Okay. Alexa, please switch on. பாத்தீங்களா எல்லா லைட்டையும் போட்டுருச்சு. தட் இஸ் வாட் இட் இஸ். அழகா வந்து சோஃபால நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது டிவி ஆன் பண்றதா இருக்கட்டும், ஃபேன் ஆன் பண்றதா இருக்கட்டும், லைட்ஸ் ஆன் பண்றதா இருக்கட்டும், ஆஃப் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வரமா எல்லாத்தையும் ஆன் பண்றதா இருக்கட்டும், நம்ம என்ன வேலை சொன்னாலும் மேடம் வந்து செய்வாங்க. இப்போ நான் ஃபேன் ஆன் பண்றேன் பாருங்க. ஃபேன் இங்க இருக்கு. அலெக்சா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் ஹால் ஃபேன். Okay. மக்களே ஸ்விட்ச் போர்டு அங்கே இருக்கு, யாரும் இல்லை. நீங்கள் எதுவும் யாரோ போடுறாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம சொல்கிற வேலையை அது செய்யும். ஸ்விட்ச் போர்டோட இருக்கட்டும்னா ஃப்ரேமில். ஓகே அலெக்சா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஹால் ஃபேன். Okay. பார்த்தீங்களே, நம்மளை ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், போகிற இடத்துலலாம் வேலை வாங்குறாங்கன்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அலெக்சாவை உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேலை பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு ஹாலை விட இந்த இடம் பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் 3 ஃபிஷ் அக்வேரியம் தான். அதுலேயும் இந்த பிளான்டட் அக்வேரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து கேபினெட் சோஃபாஸ் இருக்குது. கேபினெட் சோஃபாஸ் நதிங் பட் ஸ்டோரிங் பண்ணலாம் இதுலேயே. நீங்கள் பாருங்கள், வித் ஹைட்ராலிக் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட். இதையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ தட் வெளியில் வந்து எந்த பொருளும் இருக்காது. வீட்டில் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் கேரம் போர்டு இருக்குது. நைட்டு விளையாடுவோம். உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், போஸ்டிங்லாம் பண்ணிட்டோம். அடுத்த நாளைக்கு அப்படின்னா யூஸ் டு ப்ளே. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான பீட் பேக் இங்கே இருக்குது. அப்படியே விட்டா தூங்கிடுவேன். ஏன்னா இங்கேருந்து இந்த அக்வேரியம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அக்வேரியம் பிளான்டட் அக்வேரியமில் ஷ்ரிம்ப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அக்வேரியம். இதில் வந்து இம்பியூனாஸ் இருக்குது, பீகாக் பேஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே இது வந்து சிக்லிட் டேங்க் தான் இது. இந்த ஃபிஷஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதனால அதுக்கு ஹைடிங் ஸ்பாட்டோட இந்த ராக்ஸ்லாம் செட் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் பிளான்டட் அக்வேரியம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கிற விடோ டெட்ராஸ். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பாருங்களேன். இது வந்து இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து செவரம்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப காமான டேங்க் இதுதான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃபிஷ் டேங்க். இதை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறதே வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஃபிஷ்ஷஸ் தான், விடோ டெட்ராஸ் தான். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய பிளான்டட் அக்வேரியம். இதில் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் டெட்ரா வெரைட்டிஸ் பார்க்கலாம். மாலிஸ் இருக்கும். அது கூடயே வந்து ரொம்ப அழகான ஷ்ரிம்ப் இருக்கும். இங்கே பாருங்களேன், மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெட் ஷ்ரிம்ப்பு, அங்கேயும் இருக்குது ஷ்ரிம்ப்பு. ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே ஸ்பூலிங் ஃபிஷஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு குரூப்பாக தான் டேங்க்ல சுற்றிட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு டேங்க் ஃபுல்லாக ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுதான் இந்த ஃபிஷஸ் நம்ம இந்த டேங்க்ல போட்டிருக்கோம். பிளான்டட் அக்வேரியமுக்கு அழகான ஹேங்கிங் லைட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் ஆர்ஜிபி எனேபிள். நம்ம வந்து ப்ளூடூத் மூலிமா வி கேன் சேஞ்ச் தி லைட்ஸ். இந்த லைட்னால தான் இந்த அக்வேரியம் இவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ ஹேங்கிங் லைட்ஸ் நம்ம ரொம்ப நிறைய இடத்துல அக்வேரியமில் யூஸ் பண்ணதில்லை. பட் இது வந்து பார்த்து செட் பண்ணி வச்சிருக்கு. எப்படி இருக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ரொம்ப முன்னாடியே இது செட் பண்ணுற வீடியோலாம் பண்ணணும்னு பிளான் இருந்துச்சு. பட் என்னால் பண்ண முடியல. பெங்களூர் வந்தால் ஒரு 1 வீக் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, வருவாங்க, ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் இருக்கும்போது சில விஷயங்கள் பண்றேன். கூடிய விரைவில் நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு மிகப்பெரிய அக்வேரியம் வருது. சூப்பராக செட்டப் பண்ணும்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐ டெஃபினெட்லி டூ இட். இப்போ இந்த அக்வேரியம் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சு அக்வேரியம் அப்படின்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து அக்வேரியமை பற்றி சொன்னேனே தவிர இதுக்கு கீழே இருக்கிற கேபினெட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுவும் வந்து இது மேனுவலாக நம்ம தான் செட் பண்ணோம். செட் பண்ணது எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக ஃபார் அக்வேரியம். ஸோ இந்த ட்ராவில் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஃபுல்லாக வந்து அக்வேரியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுலேயும் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது. உள்ள ஃபில்டர் கூடயே நம்ம வந்து CO2 சிலிண்டர் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, வுட்டு, இது எல்லாமே வச்சுருக்கோம். பிளான்டட் அக்வேரியம்ன்றனால அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஹாலில் இருக்கிற பிளான்டட் அக்வேரியமுக்கும் அப்படி தான், இங்கே இருக்கிற பிளான்டட் அக்வேரியமுக்கும் அப்படி தான். ஸோ இந்த மோட்டர் செட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த ஒயர்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே வெளியே டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. அது எல்லாமே கம்ஸ் இன்சைட் தி கேபினெட். ஸோ அதான் வந்து விஷயம். நம்ம இங்கே டேங்க் பக்கத்தில் வந்துட்டாலே நம்ம பசங்கள்லாம் பயங்கர எந்து ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை போட்டுட்டு நான் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண போதும். ஓ அங்கே பாருங்க,
எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஏய், போட்டது எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருங்கடா. கீழேருந்து ஷ்ரிம்ப் போகுது பாருங்க, மேலே சாப்பிடு. ஓய் ஒரு எப்படி போகுது பாருது பா, என்னை விட்டால் பார்த்துட்டே இருப்பேன், அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. அதுலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த இடத்துல கையாளி, அதாவது ஹேண்ட்மேடுன்னு சொல்லலாம், ஃபுல்லாக அந்த உட்டன் ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா. அண்ட் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அண்ட் இதுக்கு மேலே வந்து ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இருக்கிற சின்ன சின்ன பிளேசஸ் கூட எம்டி ஸ்பேஸாக விடாமல் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கேபினெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சுக்கலாம். கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேவ் கேபினெட்ஸ். இதில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து we can keep it. ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி வச்சிருக்கோம். குறிப்பாக இந்த வீட்டில் வந்து மூவி, வெப் சீரிஸ், அப்புறம் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், நான் ஷூட்ஸ்க்கு வந்தால் என் டீம்லாம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது, செகண்ட் பெட்ரூம் இது வந்து ஆக்சுவலாக கெஸ்ட் ரூமு, இது வந்து என்னோட பர்சனல் ரூமு. இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வந்து என்னோட பர்சனல் ரூமுக்கு போகலாம் வாங்க. அண்ட் உள்ள வந்தோடனே நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ரூம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஐ மீன் பெயிண்டிங். இது வந்து ரொம்ப செலக்டிவா எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ல நல்லா லோ பண்ணோம். அட் த சேம் டைம் தூங்கும் போது இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா தூங்கிடுவோம் மக்களே. அதான் வந்து விஷயம். காட்டு அண்ட் அழகான மேட்ரஸ், படுத்தா தூங்கிடுவோம். நம்ம தூங்க மாட்டோம், லேட் ஆகும், பட் ஸ்டில் சூப்பரா இருக்கும். ஒரு அக்வாட்டிக் டச் இருக்கிற இந்த ரூம்ல ஷெல்ஃப்ஸ் இருக்கு. நான் வந்து மொபைல் சார்ஜிங்லாம் இங்க தான் போடுவேன். லேப்டாப் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சாக்கெட்ஸ் இங்க பர்ஃபெக்ட்டா இருக்கும். டேபிள், அதுக்கான ட்ராஸ் எல்லாமே, ட்ராலாம் ஃபுல்லா பேக்டா தான் இருக்கும். நோட்டு, டைரியா தான் இருக்கும். இந்த சைட்ல வந்து இது வந்து கம்ப்ளீட்டா வார்ட்ரோப் செக்ஷன். இதுக்குள்ள வந்து என் துணியை கண்ணா பின்னான்னு வச்சிருக்கேன். அதனால ஐ ப்ரிஃபர் நாட் டு ஓப்பன். இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ திஸ் இஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நான் பால்கனி சொல்லியிருந்தேன்ல, இதுதான் வந்து இந்த ரூமில் இருக்கிற பால்கனி. அண்ட் இங்கே வந்து நிறைய புறா வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே நிறைய புறா வரும். அதுக்கு நான் இந்த நெல்லுலாம் போடுவேன். அது போட்டு அதை சாப்பிட்டுட்டு போவோம் இந்த இடத்துல. அண்ட் இங்கேருந்து இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிட்டி லைட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா. ஸோ இங்கே ரூமில் வந்து ஒரு குட்டி ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் பத்தலன்றதுக்காக இன்னொரு வால் ஃபேனும் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்க்கலாம். அண்ட் ஃபால் சீலிங் நான் சொன்ன மாதிரியே எல்லா ரூம்ஸ்லையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் ரூம். கெஸ்ட் ரூம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும், பசங்க வந்து அடித்து குதறி வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் வெறித்தனமான பாய்ஸ் இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்றனால நான் தான் ரெட் கலர் அடிச்சு வச்சிருக்கேன். பார்த்தீங்களா வாலில். ஸோ செப்பரேட்டாக இங்கே வந்து பெட் இருக்குது. அதுக்குள்ளேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் கம் பாய். பாய் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயும் இருக்கும், அதுக்கு மேலே லைட்டாக மேட்ரஸ் இருக்கும். பெங்களூரு கிளைமேட் வந்து பயங்கர குளிரா, அதனால கம்பளியாக வாங்கி வச்சிருக்கோம். என் ரூமுக்கு போனால் தூக்கம் வருதோ இல்லையோ, இந்த ரூமுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா இங்கே வந்து ஒரு 4-5 பேர் பேசிகிட்டே இருந்தால் பேச்சும் வரும், தூக்கமும் வரும். ஆனால் தூங்க விட மாட்டானுங்களே, உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம நண்பர்களை பற்றி. ஸோ கேஜெட்ஸு, பேக்ஸ் எல்லாமே இங்கே தான் நான் வச்சிருக்கேன் ஸ்டோரேஜுக்கு. அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப், இதையும் நான் திறக்க வேணாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ கீசரு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். கெஸ்ட் ரூம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்கு போக போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் நான் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லெட்ஸ் கோ டு தி கிச்சன். வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் கிச்சனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கிச்சன். கிச்சனில் அம்மாக்கள், அக்காக்கள், தங்கைகள் எல்லாருமே வந்து ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டை வந்து ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அம்மாக்கள். பட் நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸ் தான். இங்கே வந்து நாங்களே தான் குக்கிங் பண்ணி we used to have it. மாடுலர் கிச்சன் பக்கா செட்டப் நீங்க இங்க பார்க்கலாம். This is it. இங்க வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கேஸ் ஹப் இருக்கு. இதுல வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு இங்க வருங்க, பிரஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நல்ல ஃப்ளேம்ல we can cook our food. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்னி வித் லைட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் இருக்குது. இது வந்து நார்மல் எக்ஸாஸ்ட்டு. டபுள் பூஸ்ட் வேணும் அப்படின்னா டபுள் எக்ஸாஸ்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஷெல்ஃப்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவையான இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம்.
மசாலாவாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், எவ்ரிதிங் வில் கம் இன்சைட் திஸ். அண்ட் இங்கே கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து சேம் ஆல் கேன் see this. இதுலேயும் மேலே இந்த கேபினெட்ஸ்லேயும் ஃபுல்லாக கிச்சன் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் என்னோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம் ஃபார் ஆல் கிளாஸாக இருக்கட்டும், க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். கிளாஸ் இந்த ஃபேன்சி கிளாஸஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதெல்லாம் அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கு. மாடுலர் கிச்சன் வரும்போது வீட்டில் அதாவது கிச்சனில் ஸ்பெஷலாக ஒரு சின்ன இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஷெல்ஃப்ஸ் வச்சிடலாம். ஸோ இந்த ட்ராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் யூஸ்வலாகவே எம்டியாக இருக்கும் வீட்டில். பட் அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அழகாக இந்த ட்ரா வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தான் இது. இது வந்து சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசு. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ரா இது. ஸோ கீழே கேஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட். கம்ப்ளீட்டாக இந்த கிச்சனை வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து நம்ம அவன் வச்சுட்டோம். ஸோ இங்கே நம்ம ஒரு பவர் சாக்கெட் வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஃபார் மிக்ஸி அண்ட் கிரைண்டர். ஸோ இதுதான். அண்ட் இங்கே வந்து நம்ம தோசை சாப்பிட்ணுன்னா இப்படியே உட்காந்தே சாப்பிட்டுக்கோம். நல்லா இருக்குல்ல? லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு காட்டுறோம் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம்னு நீங்கள் பார்க்கணும்ல. எல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் பாட்டிலாம் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் எடுத்து வெளியே வச்சிங்களா இல்லையாடா? ஓகே மக்களே பாருங்க, இன்னும் காலியாக இருக்கு. உள்ள அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் அப்படிதான் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் அப்புறம் சாப்பிடலாம். இல்லை ஐஸ்கிரீம் நைட்டு தானே சாப்பிடுவோம் ஐஸ்கிரீமா. எடுத்து பாருங்க. ஐயோ இதை பார்த்துட்டானுங்களே. ஏய் இந்த சைடு யாரும் வரக்கூடாது. கூட்டு போங்க ப்ரோ. வெளியே போ. ஓகே ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஏரியா யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலே கிச்சன்லேயும் வந்து ஃபால் சீலிங் இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதான் வந்து யூட்டிலிட்டி ஏரியா. அண்ட் இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுனால இந்த இடத்துல இந்த விஷன் வந்து நமக்கு கிளியராக இருக்காது. ஏன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். இங்கே பக்கத்துலேயே ட்ரெயின் ட்ராக் இருக்குது. 2 ட்ராக் இருக்கும். நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இங்கே போயிட்டே இருக்கும். ட்ரெயின் போகிறதும் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம சின்ன வயசில் கார்ட்டூன்லாம் பார்ப்போம்ல, இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரீம் லேண்டில் இருந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரெயின்லாம் பக்கத்தில் போகும்போது. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அது கூட இது வந்து ஒரு டிஷ் வாஷிங் ஏரியா. கிச்சன்லேயே வந்து ஒரு டிஷ் வாஷிங் ஏரியா இருக்குது. நாளைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா அழகான ட்ரோன் ஷாட் போட்டு பின்னாடி இந்த ட்ரெயின் ட்ராக்கு, அதுக்கப்புறம் மேலே டெரஸ்லேருந்து உங்களுக்கு வியூவை காட்டுறேன். ஸோ நாளைக்கு காலையில் இல்லைனா ஈவினிங் வந்து அழகாக நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து இந்த ட்ரெயின் போகிறதா இருக்கட்டும், இங்கே சுற்றி இருக்கிற பில்டிங்ஸாக இருக்கட்டும், டெரஸ்லேருந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு கம்ப்ளீட்டா டே எனக்கு ஆஃப் தான். அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ அவுட் அண்ட் see the master bedroom. கிச்சன்ல இருந்து டைரக்டா மாஸ்டர் பெட்ரூம்க்கு நம்ம போக போறோம். அக்வேரியம் பார்க்கணும் போல இருக்கு. டைம் ஆகும் போங்க. ஓகே சோ வாங்க. வெல்கம் டு தி மாஸ்டர் பெட்ரூம் இஸ் ஹியர். சோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். குவீன் சைஸ் பெட்டிங் இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஏய் தலானிலாம் எங்கடா? தலானிலாம் மக்களே கெஸ்ட் ரூமில் இருக்குது. நேற்றுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இன்டீரியர்ஸ் பண்ணும்போதே இந்த பெட் வந்து நம்ம பண்ணோம். ஸோ காட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சு பண்ணிட்டு, ஸோ பெட் அடியில் இருக்கிற இடம் கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தென் வி ஹாவ் அ கேபினெட் ஹியர் ஃபார் மொபைல் சார்ஜஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இந்த வார்ட்ரோப் வரும். மேலே வந்து ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம்னு சொல்லுவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த ஸ்பேஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கும் திஸ் பிளேஸ். அக்காவை ரெடி பண்ணியிருக்கு. இப்போ ஆன் பண்ணால் திருப்பி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வீடியோ முடிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு டேபிள் கேபினெட்டு, அது கூடயே வந்து டிவி. ஹாலில் டயர்ட் ஆயிடுச்சு டிவி பார்த்து படுத்துக்கிட்டே பார்க்கணுன்னா இங்கேருந்து வி கேன் யூஸ் திஸ். அண்ட் இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. திஸ் இஸ் இட். ஸோ இதுதான் வந்து 3வது பாத்ரூம். 3 பெட்ரூமு. ஒரு பெட்ரூமுக்கும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. வீடு கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். வெளியே போகலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஃபுல்லாக பார்த்துட்டீங்க வீடை. இந்த வீடு வந்து இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஓனர் வந்து 85 lakhs வந்து கோட் பண்ணுறாரு. எல்லாமே வந்துடும் இந்த வீட்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாமே மொத்தமாக சேர்த்து இஸ் கிவிங் இட் ஃபார் 85 lakhs. அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி நெகோஷியேட் நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இட். அண்ட் நாளைக்கு மாடியிலேருந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பியூட்டிஃபுல் ட்ரோன் ஷாட்டு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.
Alexa, switch off all the lights. Okay. Alexa, switch off fish aquarium lights. Okay. ஃபைனலாக டெரஸ்க்கு வந்தாச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. அண்ட் ட்ரெயின் ட்ராக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே நீங்கள் பாருங்களேன். இங்கே நீங்கள் க்ளீனாக வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்து இந்த சைட் பாஸ் ஆக போகுது. அங்கே பாருங்க ட்ரெயின் வருது. என்னப்பா இன்ஜின் மட்டும் வருது, ட்ரெயின் பாருங்க. இந்தியன் ரயில்வேஸ் என்ன பிராங்க் பண்ணியிருக்கு. இந்த அழகான ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க. Thank you so much dear brothers and sisters for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanchi. Bye. ஃப்ரெண்டோட வீட்டோட டீடைல்ஸ் இன்கேஸ் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடை பார்க்க வரணும் அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா டெரஸ்லேருந்து வீட்டுக்கு போக, அதாவது கீழே போக மனசே இல்லை. பாருங்க எவ்வளோ அழகான சன்செட்டு, செம்மையா இருக்கு. இந்த மாதிரிலாம் வியூ இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் வந்து பொறுமையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்கணும். பார்த்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் லோ ஆயிரும், காம் ஆயிரும் மனசு.